பாருங்க, 30 வருஷம் நல்லா இருந்தவன் யோய்தா பின்னால் நீங்க பார்த்தீங்கன்னா யோய்தாவுடையதான அந்த அவர் செஞ்ச நன்மையவோ அவர் செஞ்சதான உதவியையோ அவரால் தான் ராஜ்யபாரம் கிடைச்சதுங்கிறதையோ இந்த யோவா சுத்தமா மறந்து போனான். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. 2 நாளாகவும் 24வது அதிகாரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவாஸ் ராஜாவாகிற போது அவனுக்கு 7 வயசு. 40 வருஷம் எருசலேம் அரசாண்டு இருக்கிறான். 47 வயசு வரைக்கும். அவர் பெயர் சபா பட்டணத்தாரான அவன் தாயின் பெயர் சிபியாள். அப்போ 2ஆம் வசனம் பாருங்க. கொஞ்சம் அந்த வசனத்தினுடைய அர்த்தம் கொஞ்சம் நாள் ரொம்ப உள்ளர்த்தம் உள்ளதான ஒரு வசனம். ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். என்ன, ஏன் இந்த வார்த்தை வருது? ஆசாரா யோய்தா உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், அது அப்படி புரிஞ்சுக்கணும். உயிரோடு இருந்த நாளெல்லாம் யோவாஸ், அதாவது யோய்தாவின் சொல் கேட்டு நடந்த காலம் எல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இந்த யோய்தாவே 2 ஸ்திரீகளை விவாகம் செய்து கொடுக்குறான். அவனுக்கு குமாரனும் குமாரத்தையும் பெற்றுக்கொள்றாங்க. கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க யோவாஸ் விருப்பம் கொள்றான். அதுவும் யோய்தாவுடையதான ஏற்பாட்டினால. ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வர செய்யறான். அவங்க எல்லாம் வர்றாங்க. வருஷம் பழுது பார்க்கறதுக்கு இஸ்ரவேல பணம் சேகரிக்க சொல்றாங்க. தாமதம் இல்லாமல் செய்யறாங்க. ஆனாலும் லேவியர் தாமதம் பண்ணாங்க. இது எல்லா இடங்களிலும் ஏற்படுற ஒரு பிரச்சனை. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் லேவியருக்கு இவ்வளவு சொல்லியும் ராஜ கட்டளையா கொடுத்திருந்தோம். லேவியர்கள் என்ன செய்யறாங்க? அதுல தாமதம், லேட் பண்றாங்க, தாமதம் பண்றாங்க. அது வேலையை ஜரூரா செய்யாம, உடனே செய்யாம, உற்சாகமா செய்யாம, அதை முழு பலத்தோட செய்யாம அவங்க அதில் தாமதம் பண்றாங்க. அப்போ ராஜா யோய்தா இன்னும் தலைவனை அழைப்பிச்சு, யார் அப்பா மாதிரி இருக்கிறவர் தான், அவர்கிட்ட சொல்லி, ஏன் நீங்கள் இன்னும் விசாரியாமல் போனது என்ன, ஏன் அது அப்படி இருக்குது? இந்த ராஜஸ்ரீ ஆகிய அத்தாலியாருடைய மக்கள் தேவனுடைய ஆலயத்தை பலவந்தமாய் திறந்து கர்த்தருடைய ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ண எடுத்துக்கிட்டாங்களே, பாகாலுக்கு செலவு பண்ணி போட்டாங்க. அதனால இப்போ பராமரிச்சதுக்கு பணம் இல்லைன்னு சொல்றாங்க. அதனால ஒரு காணிக்கை பெட்டி வரலாறு அப்படி இங்கே தான் வருது. ஒரு காணிக்கை பெட்டியை உண்டாக்குறோன்னு ஒரு பெட்டி உண்டாக்கி காணிக்கை பெட்டின்னு எழுதி அதில் எல்லாரும் காசு போடுவாங்க. அந்த பெட்டி நிறைஞ்சவொன்னே அதில் உள்ள காசெல்லாம் எண்ணி அதை என்ன செய்வாங்களாம், அதை ஒரு செக்ரட்டரி ஒருத்தர் கையில் கொடுத்து, பொக்கிஷதாரர் கையில் கொடுத்து அதை கொண்டு ஒரு இடத்துல வைப்பாங்களாம். அப்புறம் அந்த பணத்தை எடுத்து என்ன செய்வாங்களா, அவங்க ஆலயத்தை பழுது பார்க்கறதுக்கும் பராமரிப்பு வேலைக்கும் அதை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அது மாதிரி திரும்பவும் ஜனங்கள் அதில் காணிக்கை பெட்டி அடிச்சுவாங்க. இந்த காணிக்கை பெட்டி என்று வரலாறு இந்த 2-4ஆம் புத்தகத்தில் இருக்குது. பெட்டியை வைத்து காணிக்கை சேர்த்தார்கள், அதை எண்ணினார்கள். அதை அவர்கள் நினைச்சாங்க கூலிக்கெல்லாம் எல்லா கூலி, கல் தச்சரு எல்லா ஆலயத்தை பழுது பார்க்குற கொற்றரு, கண்ணாறு எல்லாத்தையும் கூலி அமர்த்தி எல்லாத்தையும் அவங்களுக்கு நினைச்சிதாங்களாம், கொடுத்தாங்களாம். ரொம்ப ஆசீர்வாதமானதை பார்க்குறான். அதில் மீதி காசு இருக்கிறதுக்கு பனிமூட்டுகள் செய்யப்பட வேண்டிய தங்கம் வெள்ளி காரியங்களை செய்வதற்கு நினைச்சிதாங்களா, அவங்க அது எல்லாத்தையும் நினைச்சிதாங்களா செய்தாங்க. அப்போ யோய்தா தீர்க்காய் சொல்லவனாய் முதிர் வயதில் மறிச்சிட்டார். அவர் மறிச்ச போது 130 வயசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 130 வயசு. இவன் 40 வருஷம் இருந்தான். கடைசி 10 வருஷம் தான் மீதி. 30 வருஷம் தான் இவனுக்கு. இப்போ 37 வயசு இவனுக்கு. அவர் அப்போ 130 வருஷம். இவனுக்காகவே இந்த 30 ஆண்டு உயிரோடு இருந்தாருன்னு சொல்லலாம். அவர் மரித்து போனார். அவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்துக்காகவும்
இஸ்ரவேலுக்கு செய்த நன்மை செய்தபடினால் அவனை ராஜாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணான். அவன் ராஜா இல்லை, ஆசாரியன் தான். ஆனா அவனுக்கு ஒரு ராஜாவாக அவன் அங்கீகரிக்கப்பட்டான். யோய்தா வந்து அந்த 7 ஆண்டுகள் அத்தாலியால் அல்ல ராஜா. உண்மையான ராஜா யாருன்னா யோய்தா தான் ராஜா. சரி போட்டோம். அப்போ அந்த யோய்தா மரணம் அடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். இந்த யூதாவின் பிரபுக்கள்னு அங்கே இருந்து வரும். எங்கே இருந்து? சாலமோன் காலம் எரேபியாம்ல இருந்து வரும். இது யாருன்னு கேட்டா சாலமோனுடைய புறஜாதிய மனைவிமார்களுடையதான பிள்ளைகள். அவங்க தான் இந்த யூதாவின் பிரபுக்கள். அவங்க பாகால் வணக்கம் உள்ளவங்க, விக்கிரக ஆராதனை செய்கிறவங்க. அவங்க எப்போ வந்தாலும் ராஜாவை அவங்க வந்து பிரியப்படுத்துகிற மாதிரி பிரியப்படுத்தி அவனுடைய மனதை வழிவிலக போக பண்ணி ஸ்ரீகளின் ஸ்நேகத்துக்கும் மதுபானத்துக்கும் சிற்றின்பத்துக்கும் அவனை பழக்க வைத்து அவனை கெடுத்து போடுவதே இந்த யூதா பிரபுக்களின் எண்ணங்கள். அவங்க அப்புறம் ஆட்சியை கையில் எடுத்துருவாங்க. இந்த ராஜாவை பப்பட் ராஜாவா பொம்மை ராஜாவா மாத்திடுவாங்க. அப்படியே வர்றாங்க. வந்த உடனே அவங்க சொல்றதை கேட்க ஆரம்பிச்சிட்டான். மதி மயங்க ஆரம்பிச்சிட்டான். ஆலயத்தை விட்டுட்டான். தோப்பு விக்கிரங்கள் சிலைகள் எல்லாம் திரும்ப உண்டாக்கிட்டான். யாரு? இதே யோவாஸ். அப்போ நினைச்சுதாங்க கர்த்தர் தமிழ் திரும்ப. அப்ப இப்படி எல்லாம் போய் இதனால எருசலேம் மேல் கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாயிற்று. பாருங்க, 30 வருஷம் நல்லா இருந்தவன் யோய்தா பின்னால் நீங்க பாத்தீங்கன்னா யோய்தாவுடையதான அந்த அவர் செஞ்ச நன்மையவோ அவர் செஞ்சதான உதவியையோ அவரால் தான் ராஜ்யபாரம் கிடைச்சதுங்கிறதையோ இந்த யோவா சுத்தமா மறந்து போனான். அப்போ ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா அவளை கடிந்து கொள்றார். ஆனா அவங்க செவி கொடுக்கல. அப்போ தேவனுடைய ஆவி ஆசானா யோய்தாவின் குமாரனாக சகரியா மேல இறங்கி சகரியா வந்து என்ன செய்யறான்? அவன் ஜனத்துக்கு எதிராக நின்று, நீ கர்த்தருடைய கற்பனை மீறுது என்னப்பா, நீங்க இதனால சித்தி பெற மாட்டீங்க என்று தேவன் சொல்கிறார். நீ கர்த்தரை விட்டதுனால அவங்களை கைவிடுவாரு அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு விரோதமா கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்துல ராஜாவுடைய கற்பனை அவனை கல்லெறிஞ்சு கொள்ளுங்கன்னு இந்த யோவா சொல்றேன். யார? ஒரு அண்ணன் மாதிரி இருந்தவன், கூட பிறந்த அண்ணன் மாதிரி இருந்தவன். இந்த யோய்தா தன்னுடையதான வளர்த்தெடுத்ததான வளர்ப்பு தகப்பனுடையதான மகனை அப்படி கூட பார்க்காம கல்லெறிஞ்சு கொண்டு போனான். அப்ப அவன் சாகும்போது சொல்றான். அப்ப நாங்க 40-22 சொல்லியிருக்கு வசனத்துல, அவனுடைய தகப்பனாய் யோய்தா தனக்கு செய்த தயையும் ராஜாவாய் யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரன்னு பாராம அவனை கொன்று போட்டான். ஆனா சாகும்போது சொன்னா, கர்த்தரதை பார்ப்பார், கர்த்தரதை கேட்பார்னு சொல்லி போயிட்டான். அதனுடைய விளைவா அடுத்த வருஷமே இந்த யோவாஸ்க்கு மரணம் வந்துச்சு. பாருங்க, அடுத்த வருஷம் என்ன ஆச்சுன்னா, சீரியா மறு வருஷத்தை சீரியாவின் சேனைகள் அவனுக்கு விரோதமா யூதாவிலும் எருசலேம் வந்து ஜனத்திற்கு பிரபுக்களை எல்லாம் அழித்து கொள்ளையிட்ட உடைமைகள் தமஸ்கு ராஜாவுக்கு அனுப்பினார். சீரியாவின் சேனை சிறு கூட்டமா இருந்தாலும் இவங்க கர்த்தருடைய தேவனை விட்டு விட்டபடினால் அங்க ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த சேனை ஒப்பு கொடுத்துட்டார். யோவாசுக்கு அவங்க தண்டனை செய்தாங்களாம். அவன் மகா வேதனைக்கு உள்ளவனாக விட்டு போயிட்டாங்களாம் அடுத்த வருஷத்திலேயே. அதனால என்ன செய்து கட்டுப்பாடு பண்ணி அவன் படுக்கையிலே அவனை என்ன செஞ்சு போட்டுறாங்க? இந்த யோவாசை அவனை கொன்று போட்டுறாங்க. செத்து போன அவனை தாவீது நேரத்தில் அடக்கம் பண்ணாங்க. ஆனால் ராஜாக்கள் கல்லறையில் வைக்கல. ராஜாக்களின் கல்லறையில் வைக்கப்படவில்லை யோவாசு. 10 வருஷம் வீணா. எப்பவுமே நமக்கு முன்னே நமக்கு உதவி செய்த உதவியாளருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்க கர்த்தர் கிருபையை தருவாரா? ஒரு அவசியம். உங்க உள்ளத்துல எப்போதும் நன்றி நிறைந்த இருதயத்தை வளர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கு. 26 வசனம். அவனுக்கு விரோதமா கட்டுப்பாடு பண்ண யாருன்னா, அம்மோனிய சிறியான சீமாத்தின் குமாரனை சாப்பாத்து, மோவாப் சிறியான சிம்ரீத்தின் குமாரனை யோசபாத்துமே. இப்போ இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா புறஜாதிய மக்கள். அவன் குமாரனை பற்றியும் அவன் மேல் சம்பந்த பெரிய பாவத்தை பற்றியும் தேவனுடைய ஆலயத்தை அவன் பலப்படுத்தினை பற்றியும் ராஜாக்களின் புஸ்தக சரித்திரத்தில் எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய ஸ்தானத்துல அமத்சியா ராஜாவானான்னு சொல்லி இந்த சம்பவம் நிறைவு செய்யப்படுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாமும் ஒருபோதும் அந்த ஊழியக்காரருடைய போதனையிலேயே நம்ம இருக்கணும். என்னைக்கு அந்த போதனையை அல்ல என்னைக்கு அந்த உறவு நாமளா கட் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது அந்த உறவு மரித்து போனதுக்கு பிற்பாடு அப்பவும் நம்ம நன்மை செய்யணும். அவருடைய மகன் தீர்க்க தரிசனம் சொல்லி எச்சரித்த போதும் அது கர்த்தருடைய வார்த்தை என்று நினைக்காமல், அவன் நம்முடையதான அவன் வளர்ப்பு தகப்பனுடையதான மகன் என்றும் கருதாமல் ஆலய பிரகாரத்திலேயே கொன்று போட்ட
அந்த எத்திக்ஸ் கூட இல்லை. அத்தாலியார் அவ்வளவு துரோகியை கூட ஆலய பிரவேசத்தில் கொள்ளாதீங்கன்னு யோகிதா சொன்னான். அவன் நன்மை செய்த ஒரு தீர்க்கதரிசியை ஆலய பிரவேசத்தில் கொண்டு போட்டான். அதனால அவன் தேவையில்லாமல் வீணாக அவன் செத்து மட்டும் செத்து போனதும் இல்லாம அவன் ஒரு ராஜாக்களுடைய கல்லறையில் வைக்கப்படுவதற்கும் தகுதி இல்லாமல் மரித்து போனான். நாம் எச்சரிக்கையா இருப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு பணிந்து நடந்துவோம். நன்றி உள்ளவர்களாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. 2 நாளாகமும் 24வது அதிகாரத்துல யோய்தா இருந்த நாளெல்லாம் யோவாசன் செய்தான். கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான். அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அதற்கு பின்பு நடந்தது என்ன? இந்த நாளிலும் நமக்கு ஒரு தலைவர் வேணும். அவர் என்ன செய்ய, நம்மை நன்றாக நடத்துகிறவராக இருக்கணும். அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் அவர் தேவனுடைய வழியில் நடப்பதற்கு தம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். இதை போல நடந்து வந்தார் யோவாஸ். ஆனால் அதுக்கு பின்பதாக தலைவர் போயிட்டாரு. அவருடைய மகன் சகரியா சொன்ன எச்சரிப்பை கேளாமல் ராஜாவினுடைய கற்பனையின்படியே தேவனுடைய ஆலயத்திலேயே கொண்டு போட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சரியான தலைவர்கள் இல்லாததுனால என்ன செய்வாங்க, ஜனங்கள் சீர்கொட்டு போவார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். இதில் கடைசியில் யோவாஸ் என்ன செய்தான், சீரியருடைய அந்த இராணுவத்தால் தண்டனை செய்யப்பட்டு அவனுடைய சேவகர்களாலேயே அவனுடைய ஊழியக்காரராலேயே கொண்டு போடப்பட்டார். கல்லறையில் கூட, ராஜாக்கள் கல்லறையில் கூட வைக்கப்படவில்லை. அந்த நல்ல ஒரு ஆரம்பம், முடிவு மிகவும் மோசமாயிடுச்சு. அற்பமான ஆரம்பம் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும். இந்த நாளில் அவன் நம்ம ஆரம்பத்தில் ஓடினது ஓட்டம் பத்தாது. நம்ம என்ன செய்யணும், முடிவு வரைக்கும் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நம்ம முடிவு வரைக்கும் நம்ம கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யணும். நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரிக்கணும். நித்திய ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். ஆமேன்க்கா. நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா, யோவாசுடையதான காரியங்களை நாங்கள் பார்க்குறோம்ப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம். அந்நிய ஜனங்கள் அப்பா, அவனுடைய பிரபுக்கள் அவனுடையதான அப்பா எல்லாவற்றையும் மாற்றி போட்டு தங்களுடைய வழிக்கு அவனை கர்த்தாவே அப்பா திருப்பி விக்கிரக ஆராதனைக்கு மறுபடியும் இழுத்துக்கொண்டு போயிட்டாங்கப்பா. தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன் ஆண்டவரே. ஆமேன். துன்மார்க்கன் ஆமேன் அப்பா சாகிறத எவ்வளவு நீ பிரியப்பட மாட்டேன்னு சொன்னீங்கப்பா. கர்த்தாவே மனம் திரும்பி பிழைக்கவே விரும்புகிறேன்னு சொன்ன கர்த்தர், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய வழியில் நடக்க கர்த்தாவே எந்த விதத்திலும் நாங்கள் வலது பக்கம் இடது பக்கம் சாயாதபடிக்கு அப்பா நேர் வழியாய் நடக்க உதவி செய்யுங்க. துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நிற்காமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து ஆமேன் அப்பா இரவும் பகலும் உடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லப்பட்ட உடைய கட்டளைகளையும் உடைய பிரமாணங்களையும் உடைய சத்தியங்களையும் கைக்குள்ள எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. அந்த பொல்லாப்புக்கு எங்களை விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும். உம்முடைய வழிகள் நடக்க எங்களுக்கு போதி தரலும் அப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தெரிந்து கொள்ள உதவி செய்யும் ஏசப்பா. ஆரம்பத்தில் கொண்டிருந்ததான அந்த நம்பிக்கையை முடிவு வரையும் நாங்கள் பற்றி கொண்டிருந்தால் உம்மிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம்னு சொல்லப்பட்டிருக்கிறதுப்பா. அப்ப பற்றிக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.